ஸோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு vlog வீடியோவாக இருக்க போகுது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழடி தான் பிளானு. ஸோ இன்றைக்கி வந்து கீழடி தான் போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5 மணி ஆகுது. இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன். இங்கேருந்து சிங்கானூருக்கு போயிட்டு அங்கே பஸ் பிடிச்சிருக்காங்க. அங்கேருந்து தான் கீழடி போகிறோம். ஸோ இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே நான் ஒரு வீடியோவாக கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ராவல் எப்படி இருக்குது, எங்கே எங்கெல்லாம் போகிறோம், கீழடி எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 5:45 சிங்கானூரில் டைம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, எல்லோரும் சேர்ந்து தான் போகிறோம். பட் இப்போயும் மணி 5. ஸோ நான் இருக்க இடத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் இருக்குது சிங்கானூருக்கு போக. ஸோ அப்படியே கிளம்பி சிங்கானூருக்கு போகிறேன். சிங்கானூர்லேருந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஆச்சு, ஹெல்மெட் எடுத்தாச்சு. ஸோ இங்கேருந்து பைக்கில் தான் போகிறோம். இங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல். அப்புறம் அங்கேருந்து டேரெக்டாக நம்ம கீழடி தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் கீழடி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக காமிச்சிடறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கார்ல, அவர் தான் நம்ம வண்டி. பைக்கை வந்து சிங்கானூரில் ஸ்டாண்டில் போட்டாச்சு. ஸோ பஸ்ஸு வந்துடுச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம பஸ்ஸுக்கு போயிட்டு அப்படி ஸோ இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். திண்டுக்கல்லேருந்து கொஞ்சம் தூரம் தாண்டிக்கிட்டு வந்துவிட்டோம். இப்போ நாங்கள் இருக்க ஸ்பாட்லேருந்து கீழடி வந்து ஒரு 20 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ எப்பவும் போல் ஒரு டீ பிரேக்கு, டீயை குடிச்சிட்டு தான் அடுத்து இங்கேருந்து கிளம்பணும். இப்போ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் போகிறோம் அப்படின்னு. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து கீழடி வந்து ஒரு 205 கிலோமீட்டர் தான் இருந்தது. பட் ட்ராவல் வந்து 4 மணி நேரம் நினச்சோம். பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அங்கே ஒரு 7 மணிக்கு கிளம்பி இங்கே வந்து ஒரு 1:30 ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி வந்து நல்ல க்ரௌடாக இருக்குது. சாட்டர்டே நான் ரீச் ஆகிட்டோம். பட் உள்ளே எவ்வளோ என்ட்ரி ஃபீஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். என்ட்ரி ஆனோடனே அந்த விசிட்டிங் டைமு, ரேட் எவ்வளோ, இதெல்லாமே போட்டிருந்தாங்க. ஓகே, ஒரு நல்ல ரேட்டில் தான் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவனை கண்ட்ரோல் பண்ணுறது தாங்க எங்களுக்கு பெரிய வேலை இன்றைக்கி பஸ்ஸில். ஆனால் தலைவர் எப்படியோ கொஞ்சம் நேரம் வந்து என் கூட உட்காந்துருக்காரு. அதுவே பெரிய விஷயமா இருக்குது. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. ஸோ செம்மையாக பயங்கரமாக வெக்கையாக இருக்குது. வெயிலெலாம் ஓவராக இல்லை. பட் வந்து இந்த மழை வர மாதிரி இருக்கனால ஓவர் வெயிலாக இருக்குது. ஹாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். ஹாய். தமிழக நிலப்பரப்பானது வந்து பிளாக்ஸ் வந்து செக்ஷனாக இருக்கும். ஒவ்வொருத்தில் வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஒன்றில் வந்து டைசஸ் பற்றி இருக்கும், இன்னொன்று வந்து அந்த முதுமக்கள் தாலியை கொடுத்து இருக்கும், இன்னொன்று அந்த நெய்தல், அப்புறம் இதை பற்றிலாம் இருக்கும். நிறைய விஷயங்கள் தனித்தனியாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு பிளாக்காக தனித்தனியாக போய் பார்க்கலாம். அதுக்கான இண்டிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி போயிட்டு எப்படி வரணும் அப்படின்ட்டு இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க.
நிறையா பிளேசஸ் வந்து கொஞ்சம் வெயில் டைமாக இருக்கும்போது பயங்கர ஹீட்டாக இருக்கும். பட் உள்ளுக்குள்ளேயுமே சில இடத்துல ஏசிஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் ஓகே. பட் இங்கே வந்து நல்ல க்ரௌடு வருது. ஸோ தாராளமாக நீங்கள் எப்போனாலும் வந்து இங்கே விசிட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாவது எடுத்துக்குது மேக்ஸிமம் ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு வரதுக்கு. பட் நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இல்லை நம்ம தமிழை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும். தாராளமாக வந்து நீங்கள் விசிட் பண்ணிட்டு போகலாம். மறக்காமல் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பிளேஸ் போயிட்டு நீங்கள் அடுத்த பிளேஸ் போகிறதுக்கு வந்து இங்கே ஒரு மார்க் போட்டுருப்பாங்க. நம்ம இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே ஒரு ஸ்பாட்டை அப்படியே பார்த்துட்டு அடுத்த ஸ்பாட் போயிடலாம். வேணாம் சொல்லி பீஸ் ரேட் பாப்ல ரேட் எவ்வளோ? ஒரு பீஸ் 20 ரூபா தான். தந்தத்தினால் சுடுமண்ணால் ஆன பகடைகளும் அகழாய்வில் கிடைக்கின்றன. ஸோ ஒரு 2 days முன்னாடி தான் வந்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் பேர் வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த கீழடியை. அப்படின்றது நமக்கு பயங்கரமாக ஹாப்பியான ஒரு விஷயம். அப்படின்னா நம்மளும் அந்த இடத்துல வந்து விசிட் பண்ணுறோம், சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், நம்மளோட தொன்மையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்றது நமக்கு ஹாப்பியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஜனவரி மந்த்லேருந்து இந்த எவாக்குவேஷன் பண்ண இடத்துக்கு நம்ம போய் டைரெக்டாக விசிட் பண்ணலாம் அப்படின்ற ஆர்டர் இருக்குது. இன்னொரு 3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் வேணால் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அங்கே போயிட்டு ஒரு வீடியோ பண்ணலாம். நண்பர்கள், நேற்று என்னாச்சு அப்படின்னா நைட்டில் வந்து ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. சார்ஜரும் நான் கையில் பேக்கப் பெருசாக கொண்டு போகல. அதே மாதிரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்ம சீக்கிரம் வந்துடுவோம் பார்த்தோம். பட் கிட்டத்தட்ட ஒரு 2:30 கிட்ட இங்கே ஆயிடுச்சு. நம்ம பஸ்ஸில் நிறையா வயசானவங்களாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அவங்களெலாம் அவங்கவுங்க ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 4:30 ஆயிடுச்சு. ஸோ போனே அப்படியே தூங்கிட்டேன். அந்த வீடியோ அதோட அப்படியே முடியுது. கீழடி விலாக் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு நீங்கள் போய் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வரலாம். அடுத்து ஒரு நல்ல ட்ராவல் வீடியோவில் பார்ப்போம். பை.